எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாம வாழை இலையோட வாசமும் உள்ள வச்சிருக்க பூரணத்தோட அந்த இனிப்பும் ஆஹா சூப்பரா இருக்கு. ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இதுல பாதி அளவு மைதா பாதி அளவு அரிசி மாவு எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்து இதை பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட உடச்சு வச்ச 1 கப் வெல்லம், 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சு அவிச்சிட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாழை இலையை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல குட்டியா ஒரு உருண்டை எடுத்துட்டு இது மேல வச்சு அப்படியே தட்டிட்டே வாங்க. மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஃபில்லிங்கை இது கூட சேர்த்துட்டு அப்படியே வாழை இலையை க்ளோஸ் பண்ணிட்டு டைரக்டா போய் நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் என்ன, அதை எடுத்து உப்புரா சாப்பிட வேண்டியதுதான். நல்ல வாழை இலையோட வாசத்தோட ஒரு சூப்பரான வாழை இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.